பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா, தியானிக்கலாமா? வாங்க. ஆதியாகமம் 3:14. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சபிக்கிறார். இது தேவனிடத்திலிருந்து வந்த முதல் சாபமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். எதற்காக தேவன் சர்ப்பத்தை சபித்தார்? தேவன் முதலாவதாக வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள அதன் சகல சேனைகளையும் சர்வ சேனைகளையும் சிருஷ்டித்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு பூமியின் மண்ணை எடுத்து பிசைந்து அந்த மண்ணிலே மனுஷனாகிய ஆதாமை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். மண்ணை பிசைந்து மனித உருவத்தை செய்த தேவன் அந்த மனித உருவத்தின் நாசியிலே தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான் என்று பார்க்கிறோம். அந்த முதல் மனிதனே ஆதாமாய் இருக்கிறான். அந்த ஆதாமுக்கு தேவன் ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினார். அவனை ஆழ்ந்த நித்திரைக்குள்ளாக, அயர்ந்த உறக்கத்திற்குள்ளாக அவனை கொண்டு போய் அவன் உறங்குகிற வேளையிலே அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அந்த விலா எலும்பையே மனுஷியாக உருவாக்கி அவனிடத்தை கொண்டு வந்தார். அந்த மனுஷியை அவன் பார்த்த உடனே அவன் சொன்னது, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்று அவன் சொல்லுகிறான். இப்படியாக முதல் மனுஷனையும் மனுஷியையும், முதல் தம்பதியரையும், கணவன் மனைவி என்று சொல்லப்படுகிற அந்த முதல் உறவையும் ஆண்டவர் ஏற்படுத்தி இந்த பூமியிலே ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் இருவரையும் வைத்தார். தேவன் அன்றாடம் அவர்களோடு கூட அதிகாலை வேளையிலே, அதாவது பகலின் குளிர்ச்சியான வேலை என்று சொல்லப்படுகிற விடியற் காலை வேளையிலே வந்து பேசி அவர்களோடு உரையாடி உறவாடி அந்த தோட்டத்திலே உலாவை மகிழ்ந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த பிசாசு, சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன், அவன் பொறாமை கொண்டு தேவனும் மனிதர்களும் மிகவும் அன்பாய் ஐக்கியமாய் உறவாடுகிறதை பார்த்து இந்த உறவை முறித்து போட வேண்டும், இந்த உறவை கெடுத்து போட வேண்டும், இவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போக வேண்டும் என்று அவன் எண்ணினான். அதனாலேயே அவன் ஏவாளை வஞ்சிக்க முயன்றான். ஏவாள் தோட்டத்திலே இருக்கும்போது அவளிடத்திலே இந்த பிசாசு என்கிறவன், சாத்தான் என்கிறவன் சர்ப்பத்தின் உருவத்திலே, பாம்பின் உருவத்திலே வந்து அவளோடு கூட பேசுகிறான். தேவன் சொன்னது ஒரு காரியம். தேவன் அவர்களுக்கு ஒரு நிபந்தனை வைத்திருந்தார், ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அதாவது தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். தேவன் சொன்னது இப்படி. ஆனால் அவன் வந்து ஏவாளிடத்திலே தேவன் சொன்னதுக்கு மாறாக, தேவன் சொன்னதுக்கு விரோதமாக அவன் அவளிடத்திலே பேசுகிறான். தேவன் உங்களை இந்த தோட்டத்தில் உள்ள எந்த கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரா என்று கேட்கிறான். அவள் அதற்கு பதிலாக, இல்லை இல்லை ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை, இந்த ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நாங்கள் தொடவும் கூடாது, புசிக்கவும் கூடாது என்று அவள் கூடுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுகிறாள். அவன் அப்பொழுது சொல்லுகிறான், இல்லை, நீங்கள் இந்த கனியை புசிக்கலாம், நீங்கள் புசிக்கும் போது உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள், இதை குறித்து தேவனும் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறான். அப்படியாக அவன் சொன்னபோது ஏவாள் அந்த பிசாசை, சர்ப்பத்தை நம்பி ஆண்டவர் சொன்னதை, அனுதினமும் தங்களோடு கூட உறவாடுகிற ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து போனவளாய், அதை மீறினவளாய், பிசாசு சொன்னதற்கு இடம் கொடுத்து அந்த கனியை பறித்து புசித்து தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுக்கிறாள். ஆதாமும் ஏவாளும் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்த தேவன் பிசாசை பார்த்து இந்த சாபத்தை கூறுகிறார். நீ இப்படி செய்தபடினால், அதாவது நீ இவர்களை வஞ்சித்தபடினால், என் வார்த்தைக்கு மாறாக, நான் சொன்னதற்கு எதிராக பொய்யை பேசி நீ இவர்களை ஏமாற்றினபடினால், இவர்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறி செயல்படும்படியாக அவர்களை நீ தூண்டிவிட்டபடினால், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறினதனால் அவர்கள் பாவம் செய்தவர்களாக, பாவிகளாக எண்ணப்படும்படியாக
நீ நடந்து கொண்டபடியினால் உன்னை நான் சபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சபிக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய், உன் வயிற்றினாலே நகர்வாய் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு இருக்கிற பாம்புகள் நம்மோடு கூட பேசுவதில்லை. அவைகள் வயிற்றினாலே நகர்ந்து மண்ணிலே புழுதியிலே இருப்பதை தின்று அவைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலே ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சபிக்கப்பட்ட இந்த சர்ப்பத்திற்கு, சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பை வைத்தார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உனக்கும் ஸ்திரீக்கும் என்று சொல்லியிருக்கும் போது பெண்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே பாம்பை பார்த்தால் ஒரு பயமும் அதன் மீது ஒரு பகையுமே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அதாவது இன்றைக்கும் அந்த பாம்பின் சந்ததிக்கும் மனுஷ சந்ததிக்கும் ஒரு பயமான ஒரு போராட்டமே இருக்கிறது. நம்மை கண்டால் அது பயந்து போகிறது. அந்த பாம்பை பார்த்தால் மனித இனமாகிய நாமும் பயப்படுகிறோம். ஆனால் ஸ்திரீயின் வித்தாகிய அவர், பெண்ணின் வயிற்றிலே பிறந்த, கன்னியின் வயிற்றிலே பிறந்த அவர் இயேசு உன் தலையை நசுக்குவார் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியாகவே மரியாளின் வயிற்றிலே, கன்னியின் வயிற்றிலே பிறந்த இயேசு, ஆண்டவராகிய இயேசு பிசாசின் தலையை நசுக்கினார். எப்படி என்றால், சிலுவையிலே இயேசு மரிக்கும்படியாக நேர்ந்தது பிசாசு அவருடைய குதிங்காலை நசுக்கினதற்கு சமமாயிருக்கிறது. ஆனால் பிசாசினாலே, அவனுடைய தந்திரத்தினாலே மனித இனம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், அந்த கட்டளைகளை மீறி நடந்து பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் அநியாயங்களிலும் சிக்கி பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறதான நரக அக்கினியிலே அவர்கள் விழ வேண்டும், மனித இனம் விழ வேண்டும் என்பதே பிசாசின் நோக்கமாய், அவனுடைய ஒரே குறிக்கோளாய் இருக்கிறது. இந்த மரணத்தை ஜெயிக்கவே, இந்த நரக தண்டனையை ஜெயிக்கவே, மனித இனம் பெறப்போகிறதான அந்த நரக தீர்ப்பை ஜெயிக்கவே ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்தது பிசாசு அவருடைய குதிங்காலை நசுக்கினதற்கு சமமாயிருக்கிறது. ஆனால் 3ஆம் நாளிலே சர்வவல்ல தேவனாகிய, மகா வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே இயேசு உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்ததுதான் பிசாசின் தலையை நசுக்கினதற்கு சமம். அவன் தலை நசுக்கப்பட்டாயிற்று. அவன் வைத்திருக்கிற மரணம் முறியடிக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுகிறவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே தங்கள் பாவங்களை கழுவிக்கொண்டு மனம் திரும்புகிறவர்கள் நரக அக்கினிக்கு போக தேவையில்லை. அவன் வைத்திருக்கிற இந்த மனித இனத்திற்கென்று அவன் வைத்திருக்கிற இந்த மரணத்தை முறித்து போட்டு அவர் ஜெயமாய் எழுந்தார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து அவன் தலையை நசுக்கியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கர்த்தராகிய இயேசுவுக்கு செவி கொடுத்து அவர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் சத்ருவனுடைய மரண கண்ணிக்கு நாம் தப்பிக்கொள்ளலாம். இந்த பிசாசின் நயவஞ்சகமான காரியங்களுக்கு நாம் தப்பிக்கொள்ளலாம். இந்த நாட்களிலே பிசாசானவன் நம்மிடத்திலே பாம்பின் வடிவிலே வந்து பேசுவதில்லை. இந்த நாளிலே அவன் நம்முடைய இருதயத்திலே பேசி நம்மை பாவங்களுக்கு தூண்டிவிடுகிறான். இன்னும் டிவி மூலமாக, மொபைல் ஃபோன் மூலமாக, இதில் வருகிறதான தேவையில்லாத காட்சிகள் மூலமாக, செய்திகள் மூலமாக, இன்னும் போதை, குடிப்பழக்கம், இவைகளின் மூலமாக பல்வேறு வகையான பாவங்களுக்குள்ளாக நம்மை நடத்தி நம்மை எப்படியாகிலும் கொண்டு போய் நரகத்திலே, நரக அக்கினியிலே போட வேண்டும் என்பது அவனுடைய முழு முயற்சியாக, கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்படும் விதமாக யாரை விழுங்கலாம், யாரை அக்கினி கடலுக்குள்ளாய் கொண்டு போய் தள்ளலாம் என்று அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த பரிசுத்த வேதம் ஒன்று நம்மை விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதத்தை நமக்கு கொடுத்த கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவரே நம்மை மரணத்திற்கும் பாதாளத்தின் வல்லடிக்கும் நரக அக்கினிக்கும் தப்புவித்து நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக, தம்மோடு கூட வாழ்கிறதான அந்த மோட்ச வாழ்வுக்குள்ளாக, பரலோக வாழ்வுக்குள்ளாக, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத, துக்கம் இல்லாத, துயரம் இல்லாத, பாவம் இல்லாத, மரணம் இல்லாத அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாக நம்மை தேவன் கொண்டு போய் சேர்ப்பார். அவரோடு கூட நாம்
யுகா யுகமாய் அவரை துதித்து பாடி போற்றி அவரோடு கூட நாம் சாவாமை உள்ளவர்களாய், சாவை வென்றவர்களாய் அவரோடு கூட நாம் வாழலாம். இந்த வெளியேறப்பெற்ற விசேஷமான வாழ்க்கைக்காகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார். முதலாக இந்த பூமியிலே சபிக்கப்பட்ட அவனுடைய சத்தத்திற்கு, தீமை செய்ய வேண்டும் என்கிற சத்தத்திற்கு, பாவத்தை செய்யும்படியாய் தூண்டுகிற அந்த சத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய வேதத்தை வாசித்து அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோமாக. தேவன் அனுகிரகம் செய்வார். கர்த்தருக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. ஆமென்.